ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் அவரது 45வது படத்திற்கு கருப்பு என பெயரிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே மௌனம் பேசியதே 6 திரைப்படங்களில் இணைந்து நடித்த சூர்யா த்ரிஷா ஆயுத எழுத்து படத்தில் தனித்தனியாக நடித்திருந்தனர். இந்த நிலையில் கருப்பு படத்தில் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றனர். மேலும் சுவாசிகா, இந்திரன்ஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படம் நீதிமன்ற வழக்கை மையமாக வைத்து உருவாகியுள்ளது. கருப்பு திரைப்படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஆன்லைன் வாயிலாக மின் கட்டணம் செலுத்துவோர் எண்ணிக்கை 70% அதிகரித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் 9.56 கோடி பேர் ஆன்லைனில் 58,285 கோடி ரூபாய் மின் கட்டணம் செலுத்தியுள்ளனர். மின் கட்டண மையங்களில் வரிசையில் காத்திருப்பது போன்ற சிரமங்கள் இருப்பதால் டிஜிட்டல் கட்டண முறை பிரபலமாகி வருகிறது. மின் கட்டண வசூல் தொகையில் 85% ஆன்லைன் வாயிலாகவே கிடைப்பதாகவும் விரைவில் இது 100% உயர்த்தப்படும் என்றும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று குறைந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 55 ரூபாய் விலை குறைந்து 9,210 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 440 ரூபாய் விலை இறங்கி 73,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமிற்கு 2 ரூபாய் விலை குறைந்து 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 74,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 3 நாட்கள் சரிவிற்கு பிறகு இன்று இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. காலை 11:20 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 690 புள்ளிகள் உயர்ந்து 82,052 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 213 புள்ளிகள் அதிகரித்து 25,007 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. அமெரிக்க, ஆசிய பங்குச்சந்தைகளில் சிறிய உயர்வு தென்படும் நிலையில் இந்திய சந்தைகளும் ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. ஈட்டர்னல், பாரதி ஏர்டெல், ஜியோ பினான்சியல் உள்ளிட்ட நிறுவன பங்குகள் ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. புதிய பான் கார்டு விண்ணப்பிப்பதற்காக ஜூலை மாதம் முதல் ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மத்திய நேரடி வரிகள் வாரியம் இந்த புதிய நடைமுறையை செயல்படுத்த உள்ளது. இதன் மூலம் புதிய பான் கார்டு விண்ணப்பிக்கும் போது ஆதார் எண் சரிபார்க்கப்படுதல் அவசியம். ஒரே நபர் பல பான் கார்டுகளை வைத்திருப்பது, வேறு ஒருவரின் பெயரில் உள்ள பான் கார்டை தவறாக பயன்படுத்துவது ஆகியவற்றை தடுக்கவே இந்த நடவடிக்கை என்று கூறப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படும் விரைவு ரயில்களை பயன்படுத்தும் பயணிகளின் வசதிக்காக மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் கடந்த 5ஆம் தேதி முதல் தாம்பரத்தில் இருந்து இரு மார்க்கமாக ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை மின்சார ரயில் சேவையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து காலை 11 மணிக்கு கடற்கரை செல்லும் மின்சார ரயில் அதற்கு மாற்றாக அதிகாலை 3:15 மணிக்கு இயக்கப்படும். கடற்கரையிலிருந்து நண்பகல் 12:15 மணிக்கு தாம்பரம் செல்லும் மின்சார ரயில் அதிகாலை 4:25 மணிக்கு இயக்கப்படும். கடற்கரையிலிருந்து காலை 11:52 மணிக்கு தாம்பரம் செல்லும் மின்சார ரயில் 11:55 மணிக்கு புறப்பட்டு செல்லும். கடற்கரையிலிருந்து மதியம் 12:02 மணிக்கு தாம்பரம் செல்லும் ரயில் இனி 12:10 மணிக்கு புறப்படும். கடற்கரையிலிருந்து 12:28 மணிக்கு புறப்படும் செங்கல்பட்டுக்கு இயக்கப்பட்டு வந்த 3 நிமிடங்கள் முன்னதாகவே கிளம்பும். இது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சிகிச்சை மற்றும் பரிசோதனை முடிவுற்று வீடு திரும்பினார். நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அருளுக்கு இதய நலனை பேணுவது தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவில் தந்தை மகனிடையே பிரச்சினைகள் நிலவும் சூழலில் சேலத்தில் அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் எம்எல்ஏ அருள் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக, மதிமுக பெண் மாமன்ற உறுப்பினர்களிடம் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சியில் 47வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் சுபாசினியும் 48வது வார்டு மதிமுக மாமன்ற உறுப்பினர் காயத்ரியும் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது முகத்தில் கர்ஷிப் கட்டிக்கொண்டு எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவர்களின் கைப்பைகளை அபகரித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் ஒரு வார கால மழையின் தாக்கம் தணிந்து தற்போது தெளிவான வானிலை நிலவுகிறது.
அதிகாலையில் சூரிய உதயத்தின் அழகை கோக்கஸ் லாக் சுற்றுலா தலத்திலிருந்து பயணிகள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த பெதர்காடு பகுதியில் விவசாயியை கொன்ற காட்டு யானை மீண்டும் ஊருக்குள் நுழைந்துள்ளது. சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் மீண்டும் யானை ஊருக்குள் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பால் கூட்டுறவு சங்க பதிவேடு கொள்முதல் முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட IAS அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 2019 பால்வளத்துறை கூடுதல் ஆணையரான கன்னியாகுமரியைச் சேர்ந்த கிறிஸ்துதாஸ் பால்வளத்துறையில் 1,75,00,000 ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறி இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி புகழேந்தி தள்ளுபடி செய்தார். இந்த வழக்கில் தொடர்புடைய IAS அதிகாரிகள் காமராஜ் மற்றும் வள்ளலார் மீதும் குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டார். கோவையில் ஜிபே மூலம் பணம் அனுப்பியதாக கூறி 112 பேரிடம் மோசடி செய்த தம்பதியை காவல்துறையினர் கைது செய்தனர். தெலுங்குபாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் அளித்த புகாரின் பெயரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பலரும் புகார் செய்யாமல் இருந்ததால் இந்த தம்பதி தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவையில் விட்டு பெய்து வரும் மழையால் வெள்ளலூர், குறிச்சி, உக்கடம், நரசாம்பதி உள்ளிட்ட பல குளங்கள் நிரம்பியுள்ளன. உக்குளம், புதுக்குளம், கோளரம்பதி குளங்கள் ஏற்கனவே நிரம்பிய நிலையில் மேலும் சில குளங்களுக்கும் தண்ணீர் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இதனால் மாவட்டத்தின் சுற்றுப்பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்பிருப்பதாக சூழலியல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் சில குளங்களில் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சுற்றுவட்டார மலை கிராமங்களில் சுரைக்காய்க்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். 1 கிலோ சுரைக்காய் 6 முதல் 7 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவுகளுக்கே போதவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் வேறு வழியின்றி சுரைக்காய்களை கொடிகளிலேயே அழுகவிட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் நூலகம் வரவேற்பை பெற்றுள்ளது. மருத்துவமனையில் நோயாளிகளை காண வரும் உறவினர்களுக்காக வாசக வட்டத்தினர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் எளிய நூலகம் ஒன்றை அமைத்துள்ளனர். பொதுமக்கள் தாங்கள் படித்து முடித்த புத்தகங்களை அங்கே வைத்துவிட்டு செல்லலாம். அதேபோல் விருப்பமான புத்தகங்களை எடுத்து படித்துவிட்டு வைத்துச் செல்லலாம். இதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது என்பதால் பொதுமக்கள் மருத்துவமனையில் காத்திருக்கும் நேரங்களில் நூலகத்தை பயன்படுத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குழந்தை திருமணத்தை மறைக்கவும் குழந்தை திருமண வழக்குகளில் கைது செய்யப்படுவதை தவிர்க்கவும் சிலர் ஆதார் அட்டை விவரங்களை மோசடி செய்ததாக அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். தளி தொகுதிக்கு உட்பட்ட பெட்டமுகிலம், கொப்பக்கரை, ஜக்கேரி மற்றும் பிற பகுதிகளைச் சேர்ந்த 6 சிறுமிகள் கர்ப்பமாக இருப்பதாக பிக்மி அமைப்பு கண்டறிந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. 1 கிலோ பெரிய வெங்காயம் 22 ரூபாயாகவும், தக்காளி 12 ரூபாயாகவும், ஊட்டி கேரட் 20 ரூபாயாகவும் குறைந்துள்ளது. வரத்து குறைவால் உருளைக்கிழங்கு விலை மட்டும் கிலோ 30 ரூபாயாக உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் சேனைக்கிழங்கு வரத்து குறைவு காரணமாக அதன் விலை சற்று உயர்ந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக 38 ரூபாயாக இருந்த 1 கிலோ சேனைக்கிழங்கு தற்போது 42 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல மற்ற காய்கறிகளின் விலையும் சற்று உயர்ந்துள்ளது. சிரியாவிலிருந்து இடம்பெயர்ந்த 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கடந்த டிசம்பரில் அதிபர் பஷர் அல் அசாத் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக ஐநா அகதிகள் முகமையின் தலைவர் பிலிப்போ கிராண்டி தெரிவித்துள்ளார். பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையின் அடையாளம் என்றும் அரசியல் தீர்வுகள் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சிரியாவின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு சர்வதேச ஆதரவு தேவை எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஃபாக்ஸ்வேகன் நிறுவனம் இந்தியாவில் சுமார் 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. 2028ஆம் ஆண்டு தொடங்கி 5 ஆண்டு காலத்தில் 9,900 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்படும். இந்தியா 3.0 திட்டத்தின் கீழ் பிரீமியம் வகை கார்களான SUV, MPV மற்றும் மின்சார வாகனங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயரக்கூடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றங்கள் தீவிரமடையும் நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக 2 வாரங்களுக்குள் முடிவெடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை நேற்று $79 வரை உயர்ந்த நிலையில் தற்போது $78 வர்த்தகமாகி வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடர் கனமழையால் 10 பேர் உயிரிழந்தனர். பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் தொடர் கனமழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை மிகவும் பாதித்துள்ளது. இதனால் அங்குள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு ஏராளமான குடியிருப்பு பகுதிகள் மூழ்கியுள்ளன. நெல்லையில் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 11 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முக்கிய நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். மோசடியாக பெற்ற பணத்தில் உல்லாசமாக வாழ்ந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டு வந்த உமா என்பவரை நெல்லை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். இவ்வழக்கில் ஏற்கனவே ரஜன் என்பவர் மும்பையில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது உமா கைதாகியிருக்கிறார். பொதுமக்கள் இதுபோன்ற மோசடிகளிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலின் கருவறையின் அர்த்த மண்டபத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் கோயில் நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு அர்ச்சகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது ஆகம விதிகளுக்கு முரணானது என்றும் பக்தர்களின் மனதை புண்படுத்துவதாகவும் அர்ச்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். மற்ற முக்கிய கோயில்களில் கருவறை, அர்த்த மண்டபங்களில் சிசிடிவி பொருத்துவதில்லை எனவும் தங்களை அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் அர்ச்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் படகு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற படகு போட்டியை நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மற்றும் பொன்னேரி MLA துரை சந்திரசேகர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஒவ்வொரு படகுகளும் கடலில் போட்டி போட்டுக் கொண்ட காட்சிகள் காண்போரை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. காட்டுப்பள்ளிக்குப்பத்தைச் சேர்ந்த படகு முதல் பரிசை தட்டிச் சென்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக இருக்கும் யாரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். திமுக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம். அதில் எந்த விதமான விவாதமே இல்லை. அதில் திருப்பூர் அமராவதி அணை மொத்த கொள்ளளவான 90 அடியில் 88 அடியை எட்டியதை அடுத்து பிரதான கால்வாய் வழியே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மதகுகள் வழியாக வினாடிக்கு 440 கனஅடி வீதம் வரும் ஜூலை 5ஆம் தேதி வரை நீர் திறக்கப்படுகிறது. இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் 25,000க்கும் அதிகமான ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறுகின்றன. காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 26,201 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் கொள்ளளவான 124.8 அடியில் 117.4 அடியாக உயர்ந்துள்ளது. ஆனால் கபினி அணையின் முழு கொள்ளளவு 84 அடியில் தற்போது 79.36 அடியாக உள்ளது. இதனால் ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. அணையின் முன்பகுதியில் உள்ள தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. ஆற்றில் குடிக்கவோ கால்நடைகளை சுத்தம் செய்யவோ செல்லக்கூடாது என பொதுப்பணித்துறை சார்பில் 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் நீர் திறப்பும் 16,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதியிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணைக்கு வினாடிக்கு 6,829 கனஅடியிலிருந்து 8,218 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
கர்நாடக அணைகளிலிருந்து கூடுதல் நீர் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடியிலிருந்து 16,000 கன அடியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே சாயப்பட்டறை தொடங்க எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். வெங்கம்பேட்டையில் நூலுக்கு சாயம் போடும் சாயப்பட்டறை தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெங்கம்பேட்டை மக்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட முயன்றனர். வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நாளை பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதி கூறியதை ஏற்று போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை சுங்கம் சாலையின் நடுவே ஏற்பட்ட பள்ளத்தை மண் கொண்டு சீரமைத்த காவல் ஆய்வாளரின் செயல் வாகன ஓட்டிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. கோவை உக்கடம் சுங்கம் சாலையில் மாநகராட்சி பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரியாக மூடப்படாததால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கின. இதனை அறிந்த ரேஸ்கோர்ஸ் காவல் ஆய்வாளர் கந்தசாமி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திக் ஆகியோர் களத்தில் இறங்கி சாலையின் நடுவே ஏற்பட்ட பள்ளங்களை மண் கொண்டு சீரமைத்தனர். திரவ வடிவிலான தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தங்கத்தை கூழ் வடிவில் திரவங்களுடன் கலந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிகிறது. தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சில இறக்குமதியாளர்கள் திரவ வடிவில் தங்கத்தை இறக்குமதி செய்வதாக வெளிநாட்டு வர்த்தகத்திற்கான பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இனி தங்கத்தை திரவத்தில் மிகச்சிறிய துகள்களாக கரைத்து இறக்குமதி செய்வதற்கு தொழில்துறைக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் முறையை தடை செய்ய கர்நாடக அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கில் பெங்களூருவில் கழிவு மேலாண்மை மையங்கள் செயல்படும் விதம், கைகளால் மனித கழிவுகளை அள்ளும் நடைமுறை குறித்து தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கும் காமேஸ்வர ராவ் அமர்வு கேள்வி எழுப்பியது. பெங்களூருவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய பராமரிப்பு குறித்து 4 வாரங்களில் அறிக்கை அளிக்கவும், மனிதர்கள் மனித கழிவுகளை அள்ளும் முறையை முற்றிலும் நிறுத்தவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றங்கள் தீவிரமடையும் நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக 2 வாரங்களுக்குள் முடிவெடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை நேற்று $79 வரை உயர்ந்த நிலையில் தற்போது $78 வர்த்தகமாகி வருகிறது.